ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹனி பியூட்டி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா தான் நம்ம எப்படி ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வின்டர் சீசன் வந்துருச்சு, டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுது, என்னோடய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ இது சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் சளி சைனஸ் இருந்துச்சுன்னா மட்டும் வந்து நீங்கள் ஒரு டைமிங்கை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக 1 ஹவர் வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு சீக்காக போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும், ஷாம்பு போடக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1 கப் தயிர், நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், முட்டையோட ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சீரம் ஆட் பண்ணியிருக்கேன், நான் டேண்ட்ரஃப் சீரம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேண்ட்ரஃப் சீரம் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேண்ட்ரஃப் சீரத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு வந்து 2 சொட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ விட்டமின் இ கேப்சூல் நான் வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் ஹென்னா பவுட்ரு எடுத்திருக்கேன். ஸோ பியூர் ஹென்னா பவுட்ரு மட்டும் நல்லதாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த முட்டையோட ஒயிட்டும் அந்த தயிரும் மீந்தது போக தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஜென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்தால் கூட போதும். ஸோ நான் உமன்ஸ்னால் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹேர்லெஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி, சளி சைனஸ் இருக்குன்னா ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் தாராளமாக 1 ஹவர் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு ஹேரு. ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்களாகவே மைல்டாக வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஃபஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கேல்பில் வந்து நல்லா வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு